காயல்பட்டினம் ஸ்பெஷல் கறி அடை. இந்த கறி அடை சாப்பிட்றதுக்கு நமக்கு சைட் டிஷ்ஷே வேணாம், சும்மா அப்படியே சாப்பிடலாம். சாப்பிட கறியாகவே இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த கறி அடையை இஃப்தாருக்கு தான் பண்ணியிருந்தேன். ஸோ சஹருக்கு ஆக்கி வச்சுருந்த கறி கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இதில் ஒரு 5-6 பீஸ் கறியும் கொஞ்சமாக ஆணமும் இருக்குது. ஸோ இவ்வளோ இருந்தாலே நமக்கு போதும். இப்போ இதில் ஒரு முட்டை சேர்த்துருக்கேன். முட்டையை சேர்த்துட்டு கையால் நல்லா கலந்து விட்டுருங்க. கறி எல்லாத்தையும் இந்த மாதிரி உறுத்து விட்டுக்கணும். இந்த கறியடை பண்ணுறதுக்கு நமக்கு ஆக்கின கறி தான் வேணும். நீங்கள் வீட்டில் ஆக்கிற மட்டன், சிக்கன், பீஃப் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சமாக கறியும் கிரேவியும் எடுத்து வச்சாலே போதும். அப்புறம் ரொம்ப முக்கியமாக அந்த கறியடை பண்ணுறதுக்கு பருமாவு வேணும். இது வறுத்த பச்சரிசி மாவு தான். இடியப்ப மாவு மாதிரி ரொம்ப பவுடராக இல்லாமல் கொஞ்சம் குறப்பாக இருக்கும். எங்கள் ஊர் சைடில் நாங்கள் நிறைய டிஷ்க்கு இந்த பருமாவை யூஸ் பண்ணுவோம். இந்த மாவு தேவைப்பட்டால் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இப்போ இதிலிருந்து சரியாக 1 கப் அளவுக்கு மாவு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், தேவைக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே கிரேவியில் உப்பு இருக்கும். ஸோ பார்த்துட்டு உப்பு சேருங்க. நாம் ஆக்கி வச்சுருந்த ஆணத்தில் ஏற்கனவே மசாலா எல்லாமே சேர்த்துருப்போம். ஸோ திரும்ப இதுக்கு மசாலா எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த மாவை சேர்க்கிறதுக்கு தேங்காய் பால் தான் சேர்க்கணும். ஸோ கொஞ்சமாக தேவைக்கு பார்த்துட்டு தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. நான் இந்த கறி மாவும் பனைஞ்சிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப கறியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ நான் கொஞ்சமாக திரும்ப மாவு சேர்த்துருக்கேன். ஆக்சுவலாக நாங்கள் இதெல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி அளவுலாம் எதுவும் வச்சு செய்கிறதே கிடையாது. சும்மா நம்ம கைக்கு ஏற்ற மாதிரி தேவைக்கு தான் பார்த்து எல்லாமே சேர்த்துக்குவோம். நான் வீடியோக்காக தான் மெஷர்மெண்ட் கப் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் மொத்தமாக 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருந்தேன். பட் இந்த அளவு ரொம்ப சரியாக சொல்ல முடியாது. பிகாஸ் நம்ம யூஸ் பண்ணுற அரிசி மாவை பொறுத்து இந்த தேங்காய் பாலுடைய அளவு மாறுபடலாம். ஸோ மாவை சேர்த்து வச்சுட்டு சரியாக ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கணும். இது இடியப்ப மாவாக இருந்தால் சீக்கிரமாக ஊறி வந்துடும். பட் இது பருமாவு ஊறத்துக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். 3 ஹவர்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மாவு நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போ மாவு இன்னுமே டைட்டாக இருக்கும். நான் ஃபர்ஸ்ட்டே தேங்காய் பால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ நான் அதை எடுத்து கலந்து விட்டுக்கிட்டேன். உங்ககிட்ட திரும்ப தேங்காய் பால் இல்லாட்டி பிரச்சனை இல்லை, நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வீடியோவில் காமிக்கிற அளவுக்கு மாவோட பதம் இருக்கணும். ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க. மாவு ரொம்ப லூஸ் ஆகிட்டாலும் உங்களுக்கு அடை சுட வராது. ஒரு மாதிரி பிரிஞ்சு போன மாதிரி ஆயிடும். நான் இந்த கறி அடை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இரும்பு சட்டி தான் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான பிறகு 1 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துருக்கேன். நான் வீடியோவில் பண்ணுற மாதிரி கரண்டி வச்சு நல்லா விரித்து விட்டுருங்க. ஸ்லோ டு மீடியம் ஃபயரில் வச்சு வேக விடுங்க. அப்போ தான் கறி அடை உள்ளே வெந்து வரும். ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு அடுத்த பக்கம் திருப்பி போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், கறி அடை ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ஊரில் நாங்கள் இந்த கறி அடையை பிறநாளைக்கு அப்புறம் கல்யாணம் முடிஞ்ச வீட்டில் மாப்பிள்ளை பசி ஏறத்துக்கெல்லாம் செய்வோம். சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ருசியாக இருக்கும். நான் எடுத்திருந்த மாவில் சரியாக எனக்கு ஒரு 10 பீஸ் கறி அடை கிடச்சிது. சப்போஸ் உங்ககிட்ட இந்த பருமாவு இல்லாட்டி பிரச்சனையே இல்லை, நீங்கள் இடியப்ப மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கிறிஸ்பினஸ்க்காக கொஞ்சம் ரவை சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் இருக்கும். நம்ம வீட்டில் கொஞ்சமாக தான் கறியும் ஆணம் இருக்குது. பட் அதை வச்சு நிறைய பேர் சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த மெத்தடை நீங்கள் கறி அடை செய்யலாம். நான் சொன்ன மாதிரி இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, சும்மா அப்படியே சாப்பிடலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.